ஹலோ மக்களே, ஏப்ரல் 4ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிடுவேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ககன் பூமி கல்யாணம் எப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட ரிவ்யூ நாளைக்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அண்ட் இன்றைக்கான ரிவ்யூ என்னென்னா, இன்றைக்கி உதய் வந்து ககன் அகாடமியில் வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு அவரை வெறுப்பேற்றணும், அவரை காண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு ககன் கிட்ட. ககன் வந்து கண்டுக்கவே இல்லை உதயா. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் என்ன ப்ரோ ஹாய் சொன்னால் ஹாய் சொல்லணும் கூட உங்களுக்கு தெரியாதா, அந்த டீசென்சி கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்காரு. நான் எதுக்கிட்ட அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு இன்வைட் பண்ணலான்னு தான் ப்ரோ வந்தேன். இன்னைக்கு ஈவினிங் எனக்கும் பூமிக்கும் நான் சேர்த்து பேச்சுலர் பார்ட்டி வச்சுருக்கேன் ப்ரோ. நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டாக கண்டிப்பாக வரணும் ப்ரோ. அங்கே நான் இதெல்லாம் உங்களுக்கு என் மேலே காண்டு இருக்குன்னு தெரியும். எல்லாம் பூமியை நான் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தான், பூமி எனக்கு சொந்தமாகிற வரைக்கும் தான். அதுக்கடுத்து நீங்களே உங்கள் வேலையை பார்த்துட்டு போக தான் செய்யணும். அது வரை நீங்கள் இந்த மாதிரி கோவமாக காண்டாக தான் இருப்பீங்கன்னு தெரியாதா ப்ரோ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நான் உங்களை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறேன் ப்ரோ. இன்றைக்கி ஈவினிங் பேச்சுலர் பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ககன் இருந்துட்டு நான் எதுக்கு வரணும், நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி பூமியும் உன்னோட பேச்சுலர் பார்ட்டிக்கு வரப்போகிறது இல்லை, பூமியும் அந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் அவள் வரமாட்டா, அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ முதல்ல பூமிக்கிட்ட அவள் வரலான்னு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோ, வீணா ஏமாந்து போகாது அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் உதய் வந்து என்ன ப்ரோ, நான் எனக்கும் பூமிக்கும் எவ்வளோ ஒத்துமை இருக்குது, நான் அவளை எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கேன். பூமி என்கிட்ட இப்போல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, என்கிட்ட நெருங்கி பழகுறாங்க. இன்னும் அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வரல என் மேலே? நான் பூமிக்கிட்ட கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வாங்கியாச்சு, அதனால் பூமியும் பேச்சுலர் பார்ட்டிக்கு வரா, நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூமி வந்தால் என்ன, வரலன்னா என்ன, நாளாக வரப்போகிறது இல்லை. அந்த மேலே இருக்கிற கடவுளே வந்து இறங்கி சொன்னாலும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றே இருந்தாலும் உதய் வந்து ஸ்பெஷலாக நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் பூமிக்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து மீட் பண்ணுறாங்க அகாடமியில் உதய். பூமிக்கிட்ட போய், பூமி இன்னைக்கு ஈவினிங் நான் பேச்சுலர் பார்ட்டி வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. உதய் வந்து இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே பூமி இருந்துட்டு அதெல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எனக்கு இந்த பேச்சுலர் பார்ட்டி இதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, நான் வரப்போகிறதும் இல்லை, என்னை இது கன்வின்ஸ் பண்ணாதீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுனா பண்ணுங்கள், நீங்கள் குடிச்சு அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் வரப்போகிறது இல்லை உதய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ப்ளீஸ் பூமி வாங்க பூமி அப்படின்னு கெஞ்சுறாங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் போகிறீங்களா, இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது நான் போகவா அப்படின்னாங்க. நீங்களே போங்க பூமி அப்படின்னு சொல்கிறாரு. பூமி உடனே அங்கேருந்து போயிடுறாங்க. ககன் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வராரு. வந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு, அவங்க கண்டிப்பாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நீங்களும் வந்துருங்க ப்ரோ அப்படின்றாரு. ககனுக்கு இன்னுமே கோவம் வருது. என்னடா நம்ம பூமி இப்பெல்லாம் மாறுற ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே வந்து செரி வந்து அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக ககன் வீட்டுக்கு வர்றாரு. பூனை போல் வந்துக்கிட்டு இருக்காரு. சாரதா வந்து அவங்கள காயெலாம் எடுத்து வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்து பூனை போல் வந்துட்டுருக்காங்க. சாரதா வந்து செரியை பார்த்துடுறாங்க. செரி என்ன சரி, இந்த பக்கம் நட்சத்திராவோட நீ இல்லையா, நட்சத்திராவையும் கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி செரிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நட்சத்திரா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சாரதா அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, நான் அண்ணாவை பார்க்க தான் வந்தேன், ககன் அண்ணா மேலே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அண்ணா கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னா, அடுத்து பூர்ணி வரா, என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்டலாம் சொல்ல முடியாது, இது ரொம்ப சீக்ரெட், நான் அண்ணா கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து மேலே தானே இருக்காங்க அண்ணா, நான் மேலே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு மேலே அப்படின்னு சொல்ல வராங்க. அம்மா எப்படினாலும் அவன் கீழே தானே வருவான், கீழே வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா ககனை பார்க்குறதுக்காண்டி சரியும் மேலே போகிறாரு. ஆனால் அவர் ககனை பார்க்க போல் அந்த டெடிபேடை எடுக்க தான் போகிறாரு. ககன் ரூம் ஃபுல்லாக தேடுறாரு, எங்கேயுமே இல்லை. பெட்டுக்கு அடியில் தேடுறாரு, இங்கே தேடுறாரு, ஷோகேஸில் தேடுறாரு, ரூமில் போய் தேடுறாரு, எங்கேயுமே இல்லை. இங்கே இல்லையா, அப்போ வேறு எங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போக வந்துட்டாரு. அப்புறம் திரும்பி இந்த கபோர்டில் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை திறந்து பார்க்குறாரு. இந்த டெடிபியர் இருக்குது. உன்னை தானே நான் தேடி வந்தேன் டெடிபியர், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிபியரை தூக்கிட்டு கீழே மெதுவாக வராங்க. ககன் பார்த்தா ஹாலில் இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ககன்
உடனே ஐயோ அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பொம்மையை மறைச்சிட்டு அப்படியே கேஷுவலாக போகிறாரு வெளியே. என்னடா சரி இந்த பக்கம் எப்போ வந்தடா அப்படின்னு கேட்குறாங்க ககன். உடனே அது ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் வந்தேன். சரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் பூர்ணி, என்னடா சொல்லு அப்படின்னாங்க. அது ஒன்றும் இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் பார்த்தா பின்னாடி பொம்மை இருக்கிறத வந்து பூர்ணி பார்த்துட்றா. உடனே ககனும் பார்த்துட்றாரு. உடனே நீ என்ன இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லைன்னா எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நேற்று பூமியே எடுக்க வந்தா, நீ அப்போ உனக்காக எடுக்கிறியா இல்லை இந்த பூமிக்காக எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா நான் எனக்காக தான் எடுக்கிறேன் இந்த பொம்மையை அப்படிங்கிறாங்க. உனக்காகவா? இந்த பொம்மைக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குடா. நான் சின்ன வயசில் இந்த பொம்மையில் ஒரு குழந்தைய வச்சு நான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றினேன். அந்த குழந்தை யாருன்னு தெரியல. அந்த கனெக்ஷன் எனக்கு இந்த பொம்மையை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த பொம்மையை வச்சுருக்கேன். நீ இந்த வீட்டில் இருந்து எந்த பொருளை வேணால் எப்போ வேணால் எடுத்துகிட்டு போகலான்டா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. யார்கிட்ட கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை, என் உயிரை கூட நான் உனக்கு எடுத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவர் சரி வந்து ரொம்ப கில்ட்டி ஆகி அந்த பொம்மையை அண்ணா இது உங்ககிட்டே இருக்கட்டும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்கே உதய் வந்து சரச்சந்திரா கால் பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. மாமா நான் இன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டி வச்சுருக்கேன் மாமா, எப்படியாச்சும் நீங்கள் அது ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்ற. எது காசு வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. காசெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு நீங்கள் பூமியை தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சரச்சந்திரா வந்து பூமி கிட்ட பேசுகிறாங்க. அதான் உதய் கூப்பிடுறாருலம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்றாங்க. அம்மா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பக்கமும் இருக்கிற இயல்பு தானம்மா, நீயும் அட்டன் பண்ணுமா, நீ அப்போ தானம்மா நீ அவரை விட்டு விலகியே இருக்க, நீ உதய விட்டு நீ கல்யாணமாக போகுது இன்னும் 4 இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க பழகுங்க, அப்போ தானம்மா அது நல்லா இருக்கும் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணி பூமியை வந்து கடைசியாக ஒத்துக்க வைக்கிறாரு. பூமியும் வேற வழி இல்லாமல் கடைசியில் நானும் சரி போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இது ஒத்துக்க வைக்கிறாரு. உன்னை உதய் எப்படி நான் செஞ்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பற்றி சிரிக்கிறாரு. ரத்னம் இன்னைக்கு எப்படியாவது இந்த பொம்மையை எடுக்கணும், ஏன்னா இந்த பொம்மையை எடுக்க ஒருத்தரம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியாவது இந்த பொம்மையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. இவங்க சாரதா வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வீணா வம்படியா பேசிட்டு இருக்காங்க, சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாரதாக்கு எரிச்சல் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த ககன் உங்க பையன் வந்து வீட்டில் இருக்காரு, சாயங்காலம் ஆனால் தண்ணியெலாம் அடிக்க மாட்டாரா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உடனே சாரதா சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் என் பையன் பண்ண மாட்டான், என் பையன் ஒழுக்கமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ககனுக்கு இது சாதகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பையனை நான் அப்படி வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இன்னைக்கே நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க ரத்னம், என்னைக்கும் இல்லாமல் நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பேச மாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ரொம்ப கோவத்தை கிளப்புற, நீ முதல்ல அங்கே என் கண் முன்னாடி நிற்காத, அங்கே போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கோவப்படாதீங்க அம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் போகிறாங்க. அதுக்கடுத்து ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரணி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காண்டி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அங்கே தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பூரணி பாட்டு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கவே இல்லை. சரி இவ கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நின்றுட்டு இருக்காங்க. என்ன ரத்னம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைம்மா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, அதான் உங்களுக்கு தாகமாக இருக்குல்ல அதான் தண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விரட்டிடுறாங்க. அடுத்து இவன் சிவா என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி சிவா ரூமில் எட்டி பார்க்குறாங்க. அவன் ரூமில் அவன் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பேக் சைடில் தான் இருக்கான், அவன் முதுகு தான் கட்டிகிட்டு இருக்கான். அவன் பார்த்து அவன் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே இந்த ரத்னம் நினைக்கிறாங்க இவன் ஒரு படிப்பாளி, அப்போ பாரு புக்கே பார்த்துட்டு இருப்பான், சரி இதுவும் நமக்கு சாதகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாடி படிக்கட்டு ஏறி ககன் ரூமுக்கு போகிறாங்க. ககன் வந்து ரூமில் இருக்கு, அப்படியே பூனை மாதிரி உள்ளே போகிறாங்க கதவை திறந்து. அப்போ தான் ககன் வந்து டவல் எடுக்கிறதுக்காண்டி வரான். இவங்க உடனே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு திருப்பி அவரை வந்து குளிக்க போயிடுறாரு. டவல் எடுத்துட்டு ககன் வந்து குளிக்க போயிடுறாரு. இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு சாக்கு மூட்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே இவங்களோட ரத்னம் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வெளியே கொட்டி போட்டு அந்த சாக்கில் வந்து அந்த டெடிபேர் பொம்மையை எடுத்து உள்ளே வச்சிடுறாங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலேயே இவங்களோட அந்த தாவணி பாவடை அதெல்லாம் எடுத்து கொஞ்சத்து மேலே வச்சிடுறாங்க. மேலே வச்சு மூட்டை மாதிரி கட்டிட்டு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. யார் கண்ணிலையும் படலை, வீட்டு வாசல் போயிட்டாங்க, படியை விட்டு இறங்கி போயிட்டாங்க, யார் கண்ணிலையுமே படலை. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பூர்ணி பார்த்துடுறாங்க. ஏய் ரத்னம் நில்றி அப்படின்றாங்க. என்னது இது, என்ன பை இது, என்ன கொண்டு போகிற அப்படின்றாங்க. நான் என்ன திருடியா, இது என்னோட ட்ரெஸ்ஸு தைக்கிறது கொண்டு போகிறேன், ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ அதை ஃபுல்லாக காட்டு, நீ அந்த பையை கீழே போட்டு காட்டு, உள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து ரத்னம் வந்து காட்டினா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு பூர்ணி வந்து தப்பாக பேசுகிறாங்க. பூர்ணி வந்து அந்த அம்மா சிவா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க.
பாருங்கம்மா இந்த ரத்னம் ஏதோ எடுத்துகிட்டு போகிறா, ஏதோ திருடிட்டு போகிறா நம்ம வீட்டில் இருந்து, கேட்டால் காட்ட மாட்டா, அதை காட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு. அதான் சொல்கிறாள்ல பூர்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் காட்ட முடியாது. ஆமாம், இது உலகத்தில் இல்லாத பெரிய வீடு. நீங்களும் இவ எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்து உருப்படாமல் போகிறா. உங்கள் வீட்டில் எவனே தெரியாது ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஒரு பொண்ணு இருக்க வீட்டில், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்தையே தப்பாக பேசுகிறா. ககனை எல்லாருமே தப்பாக பேசுகிறா. பூர்ணியை தப்பாக பேசுகிறா, சாரதாவை தப்பாக பேசுகிறா, ககனை தப்பாக பேசுகிறா, இந்த சிவாவை தப்பாக பேசுகிறா. உடனே அதுக்கடுத்து சிவா இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா அவ்வளோதான் இருக்கிற ரத்தம் உனக்கு அப்படின்னா. டேய் நீ பெரிய இவனாடா, நீ வாயை மூடுடா நீ முதல்ல, இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தையே தப்பாக பேசுகிறா. உடனே அதுக்கடுத்து காட்ட முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் காட்டுன்னு சொல்கிறாள்ல அப்படின்னா, இந்த வீடே விளங்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சபிக்கலாம் செய்கிறா. உடனே மேல் டாப்பில் இருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து காட்டுறா. இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிட்டு காட்டுறா. இல்லை நான் ஃபுல்லாக பார்ப்பேன் அப்படின்னா. சாரதா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதான் அவள் காட்டிட்டால, போகட்டும், அவள் முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும், அதில் ஒழுகட்டும், அவள் முதல்ல இந்த வீட்டை விட்டு போனாலே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவளும் தப்பச்சேண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய மூட்டையை எடுத்துட்டு இவங்க அபூர்வாவுக்கு கால் பண்ணுறாங்க. அபூர்வாவுக்கு கால் பண்ணி வீட்டு வாசலுக்கு வெளியே வந்துட்டாங்க, ரோடுக்கே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அபூர்வாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மேடம் அம்மா எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ககன் வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் தூரமாக வந்தோன்னே அபூர்வாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அம்மா நான் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா, எங்கே வரட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே அபூர்வா சந்தோஷத்தில் நீதாம்மா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில், சரி நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துரு, நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே போகிறாங்க. உடனே அபூர்வா முதல்ல போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சந்தோஷத்தில், இங்கிட்ட அவங்ககிட்ட நடந்துக்கிட்டே சந்தோஷத்தில் இருக்காங்க. உடனே இவங்களை பார்த்தோன்னே எப்படி இருக்கம்மா அப்படின்னு கேட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நீ தான் என்னோட பலம் அப்படின்னு சொல்லிட்டு, ரத்னம் நீ தான் என்னோட பலம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அந்த பொம்மை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்களும் அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த டெடிபேரை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அந்த டெடிபேரை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தில், அப்படி சந்தோஷத்தில் 500 வாட்ஸ் பல்ப் எரியுது அபூர்வ மூஞ்சியில். உடனே அதை எடுத்துகிட்டு அந்த ஜிப்பை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே அந்த வீடியோ ரெக்கார்டு இருக்கா, அந்த வீடியோ ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக கை விட்டு பார்க்குறாங்க. உள்ளே இல்லை. உடனே அதை ஃபுல்லாக அந்த பஞ்சை ஃபுல்லாக வெளியே தள்ளி கீழே போட்டு அப்பையும் பார்க்குறாங்க. அப்பயுமே அதில் ஆதாரம் இல்லை. உடனே என்ன ரத்னம், வீடியோ ரெக்கார்டு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க, பொம்மை தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, பொம்மையை தானே எடுத்துகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு ரத்னம் சொல்கிறாங்க. நான் என் சித்திக்கு கூட நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை, அந்த வீடியோ ரெக்கார்டு இருக்குன்னு உனக்கு தானே நான் தெளிவாக சொன்னேன் ரத்னம், நீயே இப்படி பண்ணால் எப்படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ திரும்பியும் போ, அங்கே ககன் வீட்டுக்கு போ, திரும்பியும் போய் அந்த வீடியோ அந்த வீட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வா. அது மட்டும் அந்த ககன் குடும்பத்தில் யார் கையிலையாவது சிக்குச்சுன்னா என் வாழ்க்கையே அவ்வளோதான், நான் அவ்வளவுதான், மாமா என்ன பண்ணுவார்னே தெரியாது, அந்த வீடியோ ரெக்கார்டு யார் கையிலையும் சிக்கக்கூடாது ரத்னம், நீ போ அப்படின்னா. உன்னை ரத்னம் சொல்கிறாங்க, அம்மா அது கண்டிப்பாக முடியாதுமா, நான் இப்போவே பெரிய சண்டை போட்டு அவங்கள சபிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன், நான் எப்படிமா திரும்பி அந்த வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் சொல்கிறாங்க. ஐயோ நீ ஏதாவது பண்ணு ரத்னம், அப்போ நான் சாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே அம்மா நீங்கள் என்னோட ராஜமாதா, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுமா, கண்டிப்பாக நான் ஏதாவது பிளான் பண்ணுறேம்மா, நான் ஏதாவது பண்ணி நான் அந்த வீடியோ ரெக்கார்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் திருப்பியும் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இங்கே இவங்க சரிக்கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பூமி, நான் ஏன் சாரி பூமி, என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, அண்ணன் கடைசி நேரத்தில் என்னை பார்த்துட்டு இந்த வீட்டிலேருந்து நீ எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம், என் உயிரை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசி இது பண்ணிட்டாங்க. கடைசியில் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, அதுவும் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் உனக்காக தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு, நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், சாரி பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குட்டிப்பா பண்ணி தான் நான் அண்ணா கிட்டே சொன்னால், அண்ணா இந்த பொம்மையை உங்ககிட்டே கொடுத்துருவாங்க, அந்த சின்ன வயசில் காப்பாற்றின அந்த உயிர் நீ தான் தெரிஞ்ச அண்ணன் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காது, சரி ஆல்ரெடி என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, இப்போ நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சால் இன்னும் நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிட்டு, இன்னும் நான் ஏதாவது பண்ணுறேன்னு நினச்சிட்டு இன்னும் என் மேலே ரொம்ப கோவமாயிருவாங்க. சரி நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணாத, நீ சொல்லாத, அப்புறம் அந்த பொம்மை நம்மக்கிட்ட கிடைக்காமே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்குது, சரி அதுக்குள்ளே உதய் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் அபூர்வாவோட முகத்தறியை கிழிச்சு சாரதா அத்தையோட இதை நான் புரிய வைக்கணும், அப்பாவுக்கு ஏதாவது பண்ணுச்சேரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல பூமி, நான் பார்த்துக்கிறேன் பூமி, இன்னும் நான் கண்டிப்பாக நான் உனக்காக நான் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி திருப்பி அவருக்கு வாக்கு கொடுக்குறாரு. இங்கே ககன் அந்த வீட்டில் அந்த கேமராவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் முந்தின நாள் அந்த பொம்மை கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தார்ல, அப்போ ஏதோ தட்டுப்படும் அவர் கையில். உடனே அது உள்ள ஜிப்பை திறந்து பார்ப்பாரு, உள்ளே அந்த கேமரா இருக்கும்.
அந்த வீடியோ ரெக்கார்டர் இருக்கும், அதை எடுத்துருவார். அது வந்து அதுக்கடுத்து இப்போ சுற்றி பார்த்துட்டு இருப்பார். பூர்ணி ரூமுக்கு வருவா. என்னண்ணா இது என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ ரெக்கார்டு இது நம்ம வீட்டில் உண்டா அப்படின்னு. நம்ம வீட்டில் இல்லை, அந்த பொம்மை இருந்துச்சுல அதில் இருந்துச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே வந்து உதய் கால் பண்ணுவார். உடனே பூமி வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அந்த பேச்சுலர் பார்ட்டிக்காக லெஹங்காலாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நான் செகண்ட் பார்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காம நம்ம சேனலில் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு ரிவ்யூவில் நம்ம ககன் பூமி கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ மறக்காமல் அதுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.